நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். நம்ம சேனலில் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் ரிவ்யூ பார்த்துட்டோம். இப்போ அதை தொடர்ந்து ஹாலிவுட் மூவியான மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் கிராக் அந்த படத்தோட திரையம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் வரீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் படம்னாலே தனி ஒரு ஜேர்னல்லே போகும்னு சொல்லலாம். ஒரு மிஷனை ஆரம்பிக்கணும், அந்த மிஷனுக்கு உண்டான மெசேஜை ஒரு ரகசியமாக ஒரு பென்ட்ரைவ்லையோ இல்லை ஒரு சிப்லேயோ அனுப்புவாங்க வழக்கம் போல். அந்த சிப்பில் அனுப்புகிற மெசேஜை இவர் பார்த்த ஜோருக்கு அடுத்த நிமிஷம் மிஷன் அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிடும். அந்த மாதிரி தான் படத்தோட ஸ்டோரி ஒன் பைஸாக வந்திருக்கும். இதுக்கு முந்தின பாட்டை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் இந்த படத்தோட தொடர்ச்சி அங்கே தான் இருக்குன்னு. இருந்தாலுமே இந்த படத்தில் எல்லா பாட்டோட கதைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே லிங்க் எடுத்து தான் படத்தோட ஸ்டார்டிங் ரன்னிங் டைம் ஆரம்பிச்சிருப்பாங்க. படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க. படத்தோட நேரன்மை காரணமாக படத்தில் 2-3 சீனை கட் பண்ணனால எனக்கு பெரிய வருத்தங்க. தேட்டரில் பார்க்கும்போது படத்தை அது எந்தெந்த சீனும் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஹெலிகாப்டரில் தவறு சீனும், போட்டில் அந்த சின்ன ஸ்விம்மிங் போட் மாதிரி இருக்கிற போட்டில் போகிற காட்சிகள் ஏகப்பட்ட சீன்கள் கட் பண்ணிட்டாங்க. டாம் குரூஸோட ஸ்டெண்ட்டுக்காகவே படத்தை போய் பார்க்குறவங்க ஹாலிவுட் ஃபேன்ஸில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏக பேர் இருக்காங்க. அது நேற்று ஹவுஸ்ஃபுல்லான ஷோவை பார்த்தாலும் தெரியும். நேற்று நைட் ஷோ போகும்போது தான் தெரிஞ்சு. கிறிஸ்டோபர் மெனிகு அவர் தான் டேரக்டர், இந்த படத்தோட இயக்குனர்னு சொல்லலாம். அந்த சிலுவ வடிவ கீ அந்த சாவியை வச்சு தான் இந்த படத்தோட கதையே போயிட்டுருக்கு. என்ஐடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேர்ல்டு பூரா இருக்குது. அந்த என்ஐடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் கேபர்லான்ற ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த கேபர்லா கிட்ட அந்த பால்கோவான்ற ஒரு கீயும் போயிடக்கூடாது, அந்த சாத்தான் வடிவதும் போயிடக்கூடாதுன்றதுக்காக போராடிட்டு இருக்காரு நம்ம டாம் குரூஸ். இதுதான் படத்தோட மொத்த கதைன்னு சொல்லலாம். அந்த கீ நம்ம டாம் குரூஸ் இருக்கும். அந்த பால்கோவான்ற ஒரு அந்த டீகோடிங் அந்த கோடிங்குரிய ப்ரோக்ராம் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு ஷிப்பில் மாட்டியிருக்கும். அந்த ஷிப்பை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த ஷிப்பை கண்டுபிடிச்சி அங்கேருந்து அந்த மிஷின் டீகோடிங் மிஷினை எடுத்துகிட்டு நம்ம வில்லன்ட்ட கொடுத்து அந்த வில்லன்ட்டு அதை எப்படி கைப்பற்றினார் அப்படின்ற படத்தை சுவாரஸ்யமான சூப்பராக 250 நிமிஷம் வரைக்கும் எடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட ஒரு கடைசி 20 நிமிஷம் இப்போ டாம் குரூஸ் என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்படி 62 வயசுக்காரனா பதற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சீட்டு நுனி எஜ்ஜு வரைக்கும் டேரக்டர் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. அவருடைய யதார்த்த நடிப்புலாம் இல்லை, பதற வைக்கிற நடிப்புன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு கூஸ் பம்ஸாக அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆயிடக்கூடாது, ஃப்ளைட்டை நீ அங்கிட்ட திருப்பி ஓட்டுற அந்த ஸ்டென்ட் கட்சியில் அந்த மாதிரி தான் உண்டகமண்டை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம டாம் குரூஸ் அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிக்கிட்டு இருக்க மாதிரி காட்சிகள்லாம் கட்டிக்கிட்டுங்க. வழக்கம் போல் நம்ம டாம் குரூஸ் எந்த இதுவுமே டூப் போடாமல் தான் நடிப்பார். ஏகப்பட்ட நடிப்பு வேறு லெவலில் இருக்குது. அந்த மியூசிக்குமே சொல்லலாம். ஓவராலாக படத்தை பார்க்கும்பொழுது படம் ஸ்லோவாக தான் போகுது. ஸ்லோவாக போகுது படத்துக்கு உண்டான கதைகளுக்கு தேவையான டைமிங்கை தான் எடுத்திருக்கு. அனாவசியமான கதைகள், அந்த அனாவசியமான இதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்குது. தமிழ் டப்பில் பார்க்கும்போது 2-3 சீன்ஸில் சில ஃபன்னியான சீன்ஸ்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீனே அந்த டீமில் ஒருத்தனை காப்பாற்றும்போது காட் பிளஸ் யூ மம்மே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம தலை டைலாக் சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை டப்பிங்கில் ஃபன் பண்ணியிருக்காங்க. படத்தோட விஷுவல் அண்ட் கேமராமேன் சொல்லி ஆகணும். கேமராமேன் சினிமாவிட்ட போய் ஃபாஸ்டாக் டேக் அவருடைய ஒளிப்பதிவு நேர்த்தியாக அப்படியே நம்ம கண் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளைட் பறக்கிற காட்சிகளும் சரி, அண்டர் கிரவுண்டில் பாம் பிளாஸ்ட் ஆகிற காட்சிகளும் சரி, அந்த பனிக்கடியில் இருக்கிற கேமராஸ் அந்த சீன்ஸ்லாம் ஸ்னோ ஐலாண்டில் நடக்கிற காட்சிகள், இந்த மாதிரி யதார்த்தமான காட்சிகள், அந்த ரன்னிங்கில் சேஸ் பண்ணுற காட்சிகள், வழக்கம் போல் நம்ம சிக்னேச்சர் டாம் குரூஸ் சிக்னேச்சர் அந்த படத்தில் தடத்தடத்தடன்னு விடுவாருங்க. அதுதாங்க அவருடைய சிக்னேச்சர்னே சொல்லலாம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் மாதிரி இவர் தடத்தடன்னு ஒரு அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கேமராங்களை வச்சுருக்கிறதும் சரி. எடிட்டிங் பெஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்லிடலாம். சிஜி ஒர்க்கு பல இடத்துல சில இடத்துல எதுவுமே எங்கேயுமே லேக் ஆகலை. ஒரு சில இடத்துல இது லேக் ஆச்சு. அது நம்மளுக்கு பார்த்துருந்தாலே தெரியும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த கடலில் உள்ள முழுகிற காட்சிகள் பார்த்தாலே தெரியும். ஓரளவு ஓவராக க்ரீனி ஷீட்டு எஃபர்ட் போட்ட மாதிரி எனக்கு அங்கே லேக் ஆச்சு, உங்களுக்கு எங்கே லேக் ஆச்சுன்னு படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாக பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஆர்கியூன் நல்ல ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75 தருவேன். டாம் குரூஸ் படத்தில் அந்த 2-3 காட்சிகளை கட் பண்ணக்காகவே படத்தை ஏமாற்றத்தோடு பார்த்தவங்க எங்கள் ஃபேன்ஸ் டீம்ஸ்லாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கியூன். பாய் விவர்ஸ்.